ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற ஒரு பையன் வாழ்ந்தான். ராஜா படிப்பில் மிகவும் சுமார்தான். வீட்டில் வறுமை. அப்பா கூலி வேலை, அம்மா வீட்டு வேலை. பள்ளியில் எல்லாரும் ராஜாவை பார்த்து சிரிப்பார்கள். நீ எதுக்கும் லாயக்கில்ல, உன்னால வாழ்க்கையில ஒண்ணும் ஆகாது. இந்த வார்த்தைகள் ராஜாவின் காதுகளில் தினமும் விழுந்தது. ஆனா அந்த வார்த்தைகள் ராஜாவை உடைக்கவில்லை, அவை அவனை உருவாக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் சொன்னார், ராஜா, நீ புத்திசாலி, ஆனா நீ உன் திறமையை பயன்படுத்தவே இல்ல. அந்த ஒரு வரி ராஜாவின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாள் முதல் காலை 4 மணிக்கு எழுந்தான். பள்ளிக்கு போகும் முன் புத்தகம் படித்தான். இரவு தூங்கும் முன் புத்தகம் படித்தான். விளையாடும் நேரம் இல்ல. சினிமா இல்ல. நண்பர்கள் கூப்பிட்டாலும் இல்ல. நான் படிக்கணும்னு சொன்னான். முதல் தேர்வு வந்தது. முன்பு கடைசி இடம், இப்போது நடுத்தர இடம். மக்கள் சொன்னார்கள், அதிர்ஷ்டம்தான். ராஜா அமைதியாக உழைத்தான். அடுத்த தேர்வு, முன்பு நடுத்தரம், இப்போது முதல் 10. மக்கள் சொன்னார்கள், யாரோ உதவி பண்ணியிருப்பாங்க. ராஜா எதுவும் சொல்லவில்லை. அடுத்த வருடம் ராஜா பள்ளியில் முதல் மாணவன். அதே மக்கள் இப்போது சொன்னார்கள், ராஜா பிறவியிலேயே ஜீனியஸ். ராஜா சிரித்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் ஜீனியஸ் இல்லை, நான் தினமும் உழைத்தவன். பல வருடங்கள் கழித்து ராஜா ஒரு பெரிய அதிகாரியானான். அதே கிராமத்துக்கு திரும்பி வந்தான். அவனை பார்த்து ஒரு சிறுவன் கேட்டான், அண்ணா, நான் உங்கள மாதிரி ஆக முடியுமா? ராஜா சொன்னான், நிச்சயம் முடியும். ஆனா ஒரு விஷயம் நிலைச்சுக்கோ, நீ பிறக்கும்போது எப்படின்னு முக்கியமில்ல, நீ தினமும் என்ன செய்றேன்னு தான் முக்கியம். இன்று நீ யார் என்று முக்கியமில்லை, நாளை நீ யாராக மாறப்போகிறாய் என்பதே முக்கியம். தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை வலிமைப்படுத்த வந்திருக்கிறது. இன்றே தொடங்கு, இப்போதே தொடங்கு. உன் வாழ்க்கையை நீயே மாற்று. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.